தேவை என்ன தேவைக்காக இதில் கலந்துக்கிறீங்க? அது உங்களுக்கு நிறைவேறியிருக்கா? எது உங்களுக்கு வேணும்? அடுத்து என்ன மாரி விஷயங்கள எதிர்பார்க்குறீங்க? இந்த ஆற்றல் பகுதியில. அத பற்றி சொன்னீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். வணக்கங்க ஐயா. வணக்கங்க. என் பேர் நரேஷுங்க. ஆ, நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுறேங்க ஐயா. நான் இதுல கலந்துக்கிட்ட மெயின் நோக்கம் என்னன்னா, முக்கியமான நோக்கம் அந்த விழிப்புணர்வு நிலையம் இறைநிலையம் மேல்நிலையத்துக்கு தான் கலந்துக்கிட்டேங்க ஐயா. அது இதுல கலந்ததுக்கு முன்னாடியே இந்த கலந்ததுக்கு அப்புறம் நல்லா வித்தியாசம் தெரியுது, உணர முடியுது. மனசும் உடலும் நாளுக்கு நாள் எல்லாம் மேன்மையடைஞ்சிட்டு இருக்குது. மென்மையில சொல்றதுன்னா, ஆஹ் அந்த இலகுன்னு சொல்லுவாங்க அதான் பாத்தீங்களா, ஒரு நல்லா கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரிலாம் எல்லாமே மென்மையா இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த விழிப்புணர்வு வந்து நல்லா உணர முடியும். முன்னெல்லாம் அப்படியே மனசு போற போக்குல ஏதோ ஒரு எண்ணம் அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டு இது ஏன் இந்த இடம் வருது, அந்த என்னன்னா ஒரு இடத்துக்கு வழி ஒரு இடத்துக்கு இப்படி ஓடிட்டே இருக்கும், சிந்தனை ஓடிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாம அந்த இடத்துக்கு போய் போகும்போது தெரியுது நம்ம எங்கேயோ டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கோம், நம்ம விழிப்புணர்வு வெளியே போயிட்டு இருக்கோம், விழிப்புணர்வு நிலைக்கு திரும்பணும் அப்படின்ற உணர்வு இருக்குது முக்கியமா. அந்த விழிப்புணர்வு நிலையே இருக்காது. வெளியே போனா அப்படியே போயிட்டே இருப்போம், அதை மறந்துடுவோம், நம்ம பாட்டு ஒரு வேலை செய்வோம், அந்த வேலை செய்யும்போது ஒரு எண்ணம் வரும், அந்த டைவர்ட்ல அந்த இடத்துக்கு போய் நம்ம செய்யற வேலையை மறந்துடுவோம். செய்வோம், ஆனால் அந்த முழு அட்டென்ஷன் எல்லாமே அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்போம், வேற வேலை நினைச்சிட்டு. அப்படி இப்ப அப்படி இல்லாம அப்படி போகுது, நம்ம ஏதோ இந்த வேலையை முழுமையா செய்யல, வேற ஏதோ நம்ம போயிட்டு இருப்போம் அப்படி தெரிஞ்ச மறுபடியும் நம்ம அந்த அட்டென்ஷனோட அந்த வேலையை செய்யறதுக்கான உணர்வு நல்லாவே உணர முடியுதுங்க முன்னுக்கு. அதே மாதிரி எல்லாரும் மேன்மை அடைஞ்சிட்டு இருக்காது, எனக்கு மேல உணர முடியுது, அந்த அமைதியா இருக்கட்டும், நமக்குள்ள அமைதியை உணர்றதா நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி உங்களுக்கும் இருக்கட்டும் இறைக்க நன்றி. நன்றி நரேஷ். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆன்மீக பயணம் சிறப்பாக வாழ்த்துக்கள். நன்றி.